அன்பிற்குரிய மாணவர்களே, இன்றைக்கி ட்ரிக் 3ல் பாருங்கள். இந்த மாதிரியான ஆர்கானிக் காம்பவுண்டு பார்த்த உடனே நம்ம மாணவர்கள் கொஞ்சம் கடினமாக உணர்வீங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் பாண்டு போட்டு CH2 இருக்குது. எல்லாத்துலேயுமே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இந்த மாதிரி டபுள் பாண்டு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா இங்கே CH2 இருக்குது. அப்போது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் மெத்திலிடீன். மெத்திலிடீன். அதுவே ஒரு டபுள் பாண்ட் போட்டுட்டு இந்த கார்பன் இன்னொரு கார்பனோட சேர்ந்துருக்கு. அப்போது இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. இந்த சைடு CH3 கூட இருக்கதா நம்ம கற்பனை பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் 2 கார்பன் இருக்குது. அப்போ 2 கார்பன் இருந்தால் உங்களுக்கு தெரியும் எத்தில். அப்போ இந்த காம்பவுண்டோட நேம் என்ன அப்படின்னா எத்திலிடீன். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டபுள் பாண்டு போட்டு பக்கத்தில் ஒரு கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் மெத்திலிடீன். டபுள் பாண்ட் இருக்குது, பக்கத்தில் 2 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எத்திலிடீன். ஸோ பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்டை நம்ம பார்ப்போம். இதில் CH2 இருக்குது, பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இதுக்கு மட்டும் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த இதே மாதிரி தான், மெத்திலிடீன். அப்போ இந்த காம்பவுண்டோட நேம் எழுதுகிறேன் பாருங்கள், மெத்திலிடீன். இப்போ இதுக்கு நேம் சொல்லியாச்சு. அப்போது இந்த சைக்ளிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கார்பன் இருக்குது. அப்போ 6 கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெக்சேன். சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டாவது இந்த எக்ஸாம்பிளில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது ஒரு டபுள் பாண்டு போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு கார்பன் இணைஞ்சிருக்கு. அப்போ இதை பார்க்குறதுக்கு இதை மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்திலிடீன். ஏன்னா 1 2 கார்பன் இருக்குது. அப்போது இதுக்கு பேர் எத்திலிடீன். இந்த காம்பவுண்டோட நேம் என்ன அப்படின்னா எத்திலிடீன். எத்திலிடீன் இதுக்கு பேர் சொல்லியாச்சு. அப்போ அதே மாதிரி இங்கேயும் சைக்ளிக் ரிங் இருக்குது. அப்போ அதுக்கு பேர் ஹெக்சேன். சைக்ளிக்கில் இருக்கிறதுனால சைக்ளோஹெக்சேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு கார்பன் செயினை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ நான் நம்பரிங் இங்கேருந்து கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7. இப்போ எனக்கு இந்த லாங்கஸ்ட்டில் 7 கார்பன் இருக்குது. அப்போது இதில் எனக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா 4th கார்பனில் இருக்குது. அப்போ இதை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட யார் மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் இங்கேயே சொல்லியிருக்கேன், எத்திலிடீன். அப்போ 4th கார்பனில் நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. அப்போ பிரான்ச்சை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, 4 எத்திலிடீன். எத்திலிடீன். இப்போ இதை அதுக்கப்புறம் நமக்கு 7 கார்பன் ஸ்ட்ரைட் செயினில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது 7 இருந்தால் அதுக்கு ரூட் வேர்டு நமக்கு தெரியும், கெப்டா. ஏன்னா 7 கார்பன் இருக்கனால. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அதே மாதிரி 5th கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. எப்போதுமே நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா 1 2 இருக்குது அப்படின்னா சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். அதனால் இங்கே 1 எடுத்துக்கிட்டோம், இங்கே 5 6ல் 5 எடுத்துக்கிட்டோம். அப்போது 2 பொசிஷனில் இருக்கிறதுனால 1,5 டையீன் 2 இருக்கிறதுனால, அதனால் டையின்ற வார்த்தையை போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.